ஹலோ ஹாய் வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கேயும் வெளியே போகல. இன்னைக்கு நாங்களே தான் குக் பண்ண போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட் ஜான்சனும் மட்டும்தான் இருக்காரு. ஸோ ஜான்சன் தான் இன்னைக்கு குக் பண்ண போகிறாரு. ஹாய், எங்களுக்காக இன்னைக்கு என்ன டிஷ் ஜான்சன் பண்ண போறீங்க சார்? சிக்கன் பிரியாணி. ஈரல் வந்து நீங்கள் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து சிக்கன் பிரியாணி. ஓகே, சூப்பர். ஸோ ஜான்சன் வந்து ஒரு நல்ல குக் அவர். ஸோ நல்லா சமைப்பார். ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறாருன்னா, எங்களுக்காக பிரியாணியும் சிக்கன் பிரியாணி பண்ண போறாரு. அப்புறம் வந்துட்டு ஈரல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டுத்துமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பரும் வந்துட்டாரு இங்கே. ஸோ அவர் பேர் வந்து பெல் கலர் மணிவண்ணன். நாங்கள் பெல் கலர்னு கூப்பிடுவோம் அவரை. ஸோ அவரும் வந்துட்டாரு. அவர் பச்சை மிளகா காம்பு எப்படி பிரிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. கவனமா பார்த்துக்கோங்க. எப்படி உரிக்கிறதுன்னு காமிங்க மிஸ்டர் பெல். இதுதான் பச்சை மிளகா, இப்படி எடுக்கிறோம், இப்படி எடுக்கிறோம், அவ்வளோதான். சின்ன வேலை. இவர் வந்துட்டு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திருந்தாருங்க. அவ்வளோதாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் பண்ணுற மெயினான வேலையை அவர் இது மட்டும் தான் பண்ணுவார். அவ்வளோதாங்க. ஸோ ஜான்சன் குக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஸோ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. என்னென்னு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, எலுமிச்சப்பழம், தயிர், வெங்காயம், தக்காளி ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. தக்காளி அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ரைஸ் வந்துட்டு எந்த ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, வாகா ராயல் பாஸ்மதி ரைஸ். ஸோ இந்த ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பிரியாணிக்கு. இது 2-3 தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லாவே இருந்தது ரைஸு. குவாலிட்டியும் நல்லா இருந்தது, குவான்டிட்டியும் நல்லா இருந்தது. ஸோ தக்காளி எல்லாமே ரெடியாக இருக்கு இப்போ. ஸோ குக்கரை வச்சாச்சு, சூடாகிடுச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்றணும். ஸோ நண்பர் மணியை வந்துட்டு இப்போ அரிசி கழுவ போறார். அவர் அரிசி கழுவுற ஸ்டைல் பாருங்க, நீங்களே பாருங்க. நம்மளாம் வாழ்ந்துக்கிறோம். ஸோ இப்போ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml ஆயில். எண்ணெய் சுட்டுட்டு இருக்க நேரத்துலயே வந்துட்டு ஜான்சன் இப்போ வந்துட்டு நெய் போடுறாரு. நார்மல் தண்ணியில 2 வாட்டி கழுவி, நார்மல் தண்ணியில கழுவிட்டாரு. இப்போ கேன் தண்ணி எடுத்து கழுவுறாரு. இப்போ பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்துட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயில 7 பச்சை மிளகா, 7 பச்சை மிளகா போட்டுருக்காரு. இப்போ 7 பச்சை மிளகா போட்டு வதக்கிக்குங்க. இது 1 கிலோ வெங்காயம். இது இதுல பாதி தான் நம்ம இப்போ போட போறோம். அதாவது 500 கிராம் வெங்காயம். லைட்டா கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். இது எதுக்குன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கும், அதுக்காக வந்து உப்பு போடுறோம். பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்குது. எல்லாமே செஸ்ட் பீஸ் தான், லெக் பீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சடனாக இருக்கும். எலும்பு வந்து ஒரு 10% தான் எலும்பு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சடரம், இதுதான் சடரம்.
வச்சிருக்கோம். இப்போ என்னன்னா தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம பிரியாணிக்காக இந்த பாண்டிய நாடே அடிமை. பாண்டிய நாடெல்லாம் இல்ல, நாங்க அடிமை. இவர் செயல்முறை எப்படி சொல்றாரோ அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்போ தக்காளி போட்டுடலாம். இவ்வளோ தக்காளியும் போடல, பாதி தான் இதில் போட போகிறேன். இது வந்து 3/4 கிலோ தக்காளி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் தான் தக்காளி போடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நாங்க ஊற்றவே இல்லை, ஆனால் தண்ணி எவ்வளவு இருக்குன்றது பாருங்க. ஸோ இது முழுக்கமே வந்து கறியில இருந்து வந்து தண்ணி வந்து தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கறியும் போட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் வேக வைப்போம். இப்போ லிவர் வந்து நல்லாவே வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் லிவரை மட்டும் வேக வச்சு லிவரை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அடுத்தது கறி மசாலா, அடுத்தது சிக்கன் மசாலா, அடுத்து பிரியாணி மசாலா. 1 2 3 4 5 வந்து வெங்காயம் வந்து இதில் போட போகிறோம். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு இந்த குக்கிங் ஹேபிட் எப்படி வந்தது? ஃபர்ஸ்ட் அந்த சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பிரியாணி போடுறாரு. அவரை பார்த்துட்டு, ஆனால் இப்போ இல்லை, அவரை பார்த்து நான் இது கற்றுக்கிட்டுலாம் ஒரு சில பேட்டர்ன்ஸ் மட்டும் நானாக ட்ரை பண்ணி பண்ணது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இப்படிதான் பண்ணணும் அவர் சொன்னார். சில ஒரு எது ஸ்பைசஸ், எந்தெந்த ஸ்பைசஸ் போட்டால் எப்படி இருக்கும், எவ்வளோ தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும், இதெல்லாம் நானே ட்ரை பண்ணி நானாக கற்றுக்கிட்டு தான். இப்போ பாருங்க, இப்போ தண்ணி வந்து குறைஞ்சி திக்காயிடுச்சு பாருங்க. அந்த மசாலா போட்ட ஒன்றா ஃபர்ஸ்ட் ரொம்ப தண்ணியாக இருந்தது, இப்போ திக்காயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் லிவர் எல்லாமே சேர்ந்து நல்லாவே வந்துருச்சு. ஸோ லிவர் மட்டும் இப்போ தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அது கிரேவிக்கு போட போகிறோம் அப்படின்றதுனால. அந்த 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 பச்சை கலரே அந்த எண்ணெய் கலர் எண்ணெயிலேயே போட்டுருவோமா? ஸோ இப்போ லிவரை வந்துட்டு இந்த கிரேவி இதுலேருந்து எடுத்தாச்சு. ஸோ 4 லிவர் கிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் அதில் போட்டு வதக்கிக்கலாம். ml தயிர். இப்போ பிரியாணி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கிரேவி, அதாவது பிரியாணியோட மசாலா போட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது ரைஸை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு வேக வைக்கணும். இது சைட் பை சைடு இதுவும் ஆகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு இப்போ லிவர் கிரேவியும் பண்ணி ரெடியே பண்ணணும். இப்போ அடுத்தது ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 1 கப் வச்சேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வந்து தண்ணி ஊற்றுவோம். ஸோ சைட் பை சைடு வந்து லிவரையுமே வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கிரேவிக்கு ரெடி பண்ணணும். கிரேவியோட வேலை எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா ரைஸையும் போட்டு இது பண்ணதுக்கப்புறமா லிவருக்கு கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாமா? டிராவல் சேனல்னு சொன்னாங்க,
இதுல குக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு நடத்தியாதீங்க. இது ஜஸ்ட் எங்களோட என்ஜாய்மெண்ட் தான். நாங்க என்ஜாய் பண்றோம். எங்கேயும் போறாங்க ஏதோ ஒரு காமெடி பண்ண போனா பண்ணுங்க. எவ்வளவு பண்ணணும் வந்திருக்காப்புல. பிரியாணி பார்க்கலாம் பசிதான் இல்லையா. அரிசி வந்து உடையாம இருக்கும், அதனால தண்ணிக்கே வந்து ஊற்றப்படும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுன்னா அதனால வந்து ரைஸ் போடுவோம். நல்ல கொதி வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. லிவர் ஃப்ரை தான். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்ன ஐட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கரம் மசாலா, சில்லி மசாலா, காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ன்றதுனால. அதுக்கப்புறமா வந்துட்டு கலரும் கொஞ்சம் கொடுக்கும் அது. ஸோ அதனால காஷ்மீரி சில்லி, பெப்பர், சிக்கன் மசாலா, சிக்கன் கறி மசாலா, உப்பு தேவைக்கேட்டு உப்பு போட்டிருக்கோம். எங்களுக்கு ஓகேவா இருக்குன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன், ரொம்ப அதிகமாக போடல. அதுவும் இல்லாமல் லிவர் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பிரியாணியில் வெந்துருச்சு அப்படின்றதுனால. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி, குக் பண்ணி முடிச்சாச்சு இப்போ மேக்ஸிமம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைத்தாவும் ஃப்ரைட் ஆனியன்ஸும் இப்போ இது பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து எதுக்காக நாங்கள் இப்போ இது பண்ணுறோம்னா, சரி இது சிக்கன் லிவருக்கு மேலேயும் வந்துட்டு தூவிட்டா இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது வந்து பிரியாணி முடிஞ்சதுக்கு அப்புறமா அது மேலே தூவுறது. அதான் இப்போ ஃப்ரைட் ஆனியன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஆனியன் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா பிரியாணி மேலே டாப் அப் பண்ணுறதுக்காக தான். ஸோ டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுட சுட இருக்குது. போதும் தர சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். அற்புதம் ஜான்சன். டேஸ்டிங் ஜான்சன். டேஸ்டிங் ஜான்சன். ஜெயிச்சுட்டு மாறா. ஏ அந்த கரண்டிங்க கரண்டி கரண்டில சூடா இருக்குது, ரொம்ப சூடா இருக்குது. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டைம் இப்போ வந்து 3:30 கிட்ட ஆகுது. ஸோ நல்லா இருந்தது பிரியாணி. ஜான்சன் பண்ணி கொடுத்த பிரியாணி அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருந்தது. என்ஜாய் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ண சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை மறக்காமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்க வரைக்கும் நான் உங்கள் அரவிந்த். அன்டில் தென் பாய். ரெக்கார்டிங்ல போட்டுக்கிறியா? நிறைய வாட்டி இல்லை நடக்குதுல்ல இந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணாமையே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மூணாருக்கு போக சொல்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணாமையே வெறுமனே கேமராவை மட்டும் வச்சு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள அவரோட வைஃப் கால் பண்றாங்க. எட்டி பார்த்துட்டு வர்றாரு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாலியா உட்காந்துட்டு இருக்காரு. வயிறு காலியா இருக்குது, ரொம்ப காலியா இருக்கு. காலையில சாப்பிடாம இருக்கேன் இந்த பிரியாணிக்காக. பிரியாணிக்காகவே காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க. அதுவும் இல்லாம ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஒருத்தர் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காரு. ரைத்தாவே விட மாட்டாரு. சாப்பாடு எப்படி சாப்பிடுறதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்ப சூப்பரா இருக்குங்க. இங்க மணி ரொம்ப அர்ஜென்ட்ல இருக்காரு. அவரால் முடியல, சாப்பிட்டே ஆகணும் ஒரு வெறியில இருக்காங்க.